அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையிலான போர் உலகம் முழுவதிலும் பேரழிவையும் மிகப்பெரிய நெருக்கடியையும் ஏற்படுத்தியிருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்காவில் ட்ரம்புக்கு எதிராக வரலாறு காணாத போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன. ஒவ்வொரு மாதத்தின் இறுதியில் இருக்கும் சனிக்கிழமைகளில் ட்ரம்புக்கு எதிரான போராட்டத்தை அங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்புகள் செய்து வந்தாலும் இம்முறை ஈரான் போர் காரணமாக அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கின்றது. இதுவரை அமெரிக்காவில் இல்லாத அளவில் எண்ணிக்கையானவர்கள் கலந்து கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இந்த சூழ்நிலையில் ட்ரம்பினுடைய அரசியல் அஸ்திவாரம் ஆட்டம் காண்கின்றதா என்ற கேள்வி அமெரிக்காவில் எழுப்பப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவுக்கு எதிராகவும் ட்ரம்பினுடைய அடாவடித்தனங்களுக்கு எதிராகவும் பிரிட்டனிலும் சம நேரத்தில் போராட்டங்கள் வெடித்திருக்கின்றது. எனவே உலக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ட்ரம்புக்கு எதிரான அமெரிக்க பிரிட்டன் போராட்டங்கள் குறித்து இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் அவருடைய நடவடிக்கைகள் அனைத்துமே உலக அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பதாகவும் உலக நாடுகளுக்கு ஒரு பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தும் வகையிலேயே தொடர்ச்சியாக அமைந்திருந்தது. குறிப்பாக நாடுகள் மீது எதேச்சதிகார போக்கில் அவர் விதித்த வரிகள், தான் தோன்றித்தனமான அவருடைய அறிவிப்புகள் அமெரிக்காவுக்கும் ஏனைய நாடுகளுக்கும் இடையில் மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்தி இருந்தன. குறிப்பாக கிரீன்லாந்தை கைப்பற்றுவேன், கனடாவை நாங்கள் எங்களுடைய அடுத்த 51வது மாகாணமாக மாற்றப் போகின்றேன், இந்தியா, சீனா போன்ற நாடுகளுடைய வரிப்போரெல்லாம் உலக பொருளாதாரத்தை மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாக்கி பொருளாதார சுழற்சியை மிகப்பெரிய நெருக்கடிக்குள்ளாக்கியது. இதுபோன்ற காரணங்களினால் அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகளால் வெறுப்படைந்த அமெரிக்கர்கள் ட்ரம்பிற்கு எதிரான இயக்கம் ஒன்றை ஆரம்பித்து, இங்கு யாரும் மன்னர்கள் கிடையாது, இது ஒரு ஜனநாயக நாடு, எப்படியான சர்வதிகாரியை இந்த மக்கள் விரும்பவில்லை என்பதை தெரிவிப்பதற்காக ஒவ்வொரு மாதத்தின் இறுதியில் இருக்கக்கூடிய சனிக்கிழமைகளில் ஒரு போராட்டத்தை நடத்தி வருகின்றார்கள். அவ்வாறான போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் சூழலில் இம்முறை இந்த ஈரான் அமெரிக்க போரினால் அமெரிக்காவிலும் உலகம் முழுவதிலும் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றது. எரிபொருட்களின் விலை அதிகரித்து விட்டது, எரிவாயுவின் விலை அதிகரித்து விட்டது, சந்தை ஒரு ஸ்திரமற்ற தன்மைக்கு வந்துவிட்டது, பங்கு சந்தைகள் அடியோடு சிதைந்து விட்டது. உலகம் ஒரு மிகப்பெரிய அபாயத்தை, பொருளாதார ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி மிகப்பெரிய அபாயத்தை சந்தித்திருக்கும் நிலையிலே நேற்றைய போராட்டத்தில் அமெரிக்காவின் 50 மாகாணங்களிலும் இதுவரை இல்லாத அளவுக்கு அமெரிக்க ஊடகங்கள் வெளியிடுகின்றார்கள் 7 மில்லியன் மக்கள், அதாவது 70 லட்சம் மக்கள் ஒருங்கிணைந்து இந்த போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள். நினைத்து பாருங்கள், ஏறக்குறைய 1 கோடிக்கு அண்மித்த அளவிலான மக்கள் அமெரிக்காவின் 50 மாகாணங்களிலும் மிகப்பெரிய அளவில் போராட்டத்திற்கு குதித்திருக்கின்றார்கள். நியூஜெர்சியில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான செனட்டர் பேசுகின்றார், ஜனநாயக கட்சியினுடைய செனட்டர். நாம் நம்பும் அரசியல் அமைப்பு சட்டம், சட்டத்தின் ஆட்சி மற்றும் மக்கள் ஆட்சியை இந்த ட்ரம்பினுடைய ஆட்சியில் நாங்கள் துளியும் காணவில்லை. இங்கு ஜனநாயக ஆட்சி, மக்கள் ஆட்சி தான் நடக்கின்றதா என்று எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகின்றது. இந்த முடிவுகளும் தன்னிச்சையாக எடுக்கப்படுகின்றன. காங்கிரஸிடம் ஒப்புதல் பெறுவதில்லை, செனட்டில் ஒப்புதல் பெறுவதில்லை. இங்கு நடப்பது என்ன ஆட்சி? இது ஒரு காட்டுத்தனமான ஆட்சியா ட்ரம்ப் நடத்தி கொண்டிருக்கின்றார் என்றும், இது ஒட்டுமொத்த அமெரிக்கர்களையும் உலக அரங்கில் தலைகுனிவை ஏற்படுத்தி இருக்கின்றது என அமெரிக்காவினுடைய போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு அமைப்பினுடைய தலைவர் குறிப்பிடுகின்றார். Because it's great to see all of you and our fellow Americans here in Laurel, around Maryland, and around the country today, standing up, because we know that like bullies, Donald Trump would like us to sit obediently and be quiet. We know that he wants to intimidate his opponents. We see that every time. This is an administration based on retaliation. This is an administration that seeks to divide Americans against one another rather than bring us together. A president who wants to erase our history. This is a president who is literally attacking the foundations of our democracy and our Constitution. And he wants to do it while he terrorizes people around the country. He wants to make us scared. He wants us to go away. And I think by you being here today, you are saying loud and clear, are we going to shut up? Hell no!
Are we going to go away? Hell no. We are here to say no kings in the United States of America. We, the people, will ultimately prevail because we have a country that's based on the idea of a government for the people and by the people, and we are going to make sure that it does not perish from this earth in the United States of America. Thank you, patriots all. இன்னொரு முக்கியஸ்தர்கள் பேசும்போது குறிப்பிடுகின்றார், அமெரிக்கர்கள் மன்னருக்கோ அரசுக்கோ அல்லது சர்வதிகாரியாக கொடூரமான ஆட்சி நடத்தும் ஒருவருக்கோ விசுவாசம் செலுத்துவதற்கு கடமைப்பட்டவர்கள் அல்ல. அதாவது அமெரிக்கர்கள் இந்த அரசியல் அமைப்புக்கும் அமெரிக்கா என்ற நாட்டுக்குமே விசுவாசம் செய்வதற்கும் அரசியல் அமைப்புக்கே அவர்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டுமே தவிர இந்த கொடூரமான ஆட்சியாளர்களுக்கு அல்ல என்று அமெரிக்காவினுடைய ஒரு மிக முக்கியமான ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி ஒருவரே கலந்து கொண்டு இந்த கூட்டத்தில் உரையாற்றுகின்றார். To a country. We don't take an oath to a tribe. We don't take an oath to a religion. We don't take an oath to a king or a queen or to a tyrant or a dictator. And we don't take an oath to a wannabe dictator. We don't take an oath to an individual. We take an oath to the Constitution, and we take an oath to the idea that is America, and we're willing to die to protect it. Every soldier, sailor, airman, Marine, Guardian, and Coast Guardsman, each of us commits our very life to protect and defend that document, regardless of personal price. ட்ரம்பினுடைய சொந்த மாநிலமான புளோரிடாவில் கூட லட்சக்கணக்கான மக்கள் ட்ரம்பினுடைய புகைப்படங்களை வீசி எறிந்தும் ட்ரம்புக்கு எதிராகவும் தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக அமெரிக்காவின் மிக மூத்த ஒரு செனட்டரான பெர்னி சாண்டர்ஸ் அவர்கள் குண்டுகள் மற்றும் புல்டோசர்களுக்காக இஸ்ரேலிய இராணுவத்திற்கு நாங்கள் பல பில்லியன் டாலர்கள் ஆயுதங்களை செலவழிக்கின்றோம். இஸ்ரேலுக்காக திணிக்கப்பட்ட இந்த போரில் முதல் 20 நாட்களில் 25 பில்லியன் டாலர்களுக்கு மேல் இழந்து விட்டோம். இன்னும் 200 பில்லியன் டாலர்களை இவர்கள் கோரியிருக்கின்றார்கள். எனவே ஒவ்வொரு அமெரிக்கனும் உழைத்து கஷ்டப்பட்டு செலுத்தக்கூடிய வரி இஸ்ரேலுக்கு போரிடுவதற்கு அனுப்பப்படுகின்றதா? இஸ்ரேலின் நலன்களை காப்பதற்காக அமெரிக்கா அளிக்கப்படுகின்றதா? இதுதான் ட்ரம்பினுடைய அமெரிக்கா முன்னுரிமை மாகா திட்டமா என்று மிக காரசாரமான கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, ஒரு கட்டத்தில் பெர்னி சாண்டர்ஸ் அமெரிக்காவினுடைய செனட்டர், ஜனநாயக கட்சியினுடைய செனட்டர் குறிப்பிடுகின்றார், இந்த போரில் இஸ்ரேலியர்களுக்காக அமெரிக்கர்கள் ஏன் இறக்க வேண்டும், இதற்கு என்ன காரணம், நியாயப்பாடுகள் இருக்கின்றன என்ற கேள்வி எழுப்புகின்றார். இதே கேள்வியைத்தான் அமெரிக்காவினுடைய பயங்கரவாத தடுப்பு பிரிவினுடைய தலைவர், இந்த போர் ஒரு முறையற்ற நீதியற்ற போர், ஈரான் மீதான போர், ஒரு சுயநலத்திற்காக இஸ்ரேலுக்காக நடைபெறக்கூடிய போர், இஸ்ரேலுக்காக அமெரிக்க படைகள் உயிரிழக்கக்கூடாது என தெரிவித்து தன்னுடைய பதவியை தூக்கி எறிந்திருந்தார். இந்த சூழ்நிலையில் அதே கேள்விகள் நேற்றைய போராட்டத்திலும் கேட்கப்பட்டிருக்கின்றன. We were lied to about the war in Iraq. And we are being lied to today about the war in Iran. This war must end immediately. In the last election, Donald Trump pointed out correctly the huge amounts of money that had been wasted in wars that should have been spent rebuilding America. He campaigned as a peace candidate, and he promised no more forever wars. He lied. 1 month ago, Trump and his partner, Israeli Prime Minister Benjamin Netanyahu, started a war with Iran. This war is unconstitutional. Trump did not seek or receive authorization from Congress. This war is a violation of international law. One sovereign nation cannot simply go about attacking another sovereign nation for any reason it chooses. Since this war began, 13 American soldiers have been killed and hundreds have been wounded, including another 12 yesterday.
In Iran, nearly 2,000 civilians have been killed and many more wounded, and 498 schools have been bombed by American and Israeli missiles. In Lebanon, more than 1,000 people are dead, and more than 1 million Lebanese people, 15% of their population, have been displaced from their homes. In Israel, 20 people have been killed and over 5,000 wounded. In the West Bank, Israeli vigilantes are burning down homes and killing Palestinians. At a time when gas prices are soaring, when many Americans cannot afford the basic necessities of life, it is estimated that this war has already cost $1 trillion. At a time when the American people are politically divided, there is one issue that is bringing us together. Conservatives, moderates, and progressives are speaking out in unison: end this war. And as a U.S. Senator, I want to just mention to you about what I intend to do about it. First, we have got to make sure that Congress does not send another $200 billion to fight this war. Trump's supplemental appropriation for the war in Iran must be defeated. Secondly, I will be forcing a vote in the Senate on legislation to block the sale of nearly $1 billion in weapons to the Israeli military for bombs and bulldozers. A nation, a government that has committed genocide in Gaza does not need more military support from American taxpayers. எனவே இது ட்ரம்புக்கு எதிரான போராட்டம் என்பதை கடந்து ஈரான் போருக்கு எதிரான ட்ரம்பின் நிலைப்பாட்டை கண்டிக்கும் போராட்டமாக நேற்று மிகப்பெரிய அளவில் நிலைமை மாறி இருக்கின்றது. அதிலும் கலந்து கொண்ட மக்கள் ட்ரம்ப் வந்த பின்னர் அமெரிக்கன் என்று சொல்வதற்கே எங்களுக்கு வெட்கமாக இருக்கின்றது, அமெரிக்கா என்று சொன்னாலே காரி துப்புகின்றார்கள் என்னும் அளவுக்கு பேசியிருக்கின்றார்கள். உண்மையில் நிலைமை அவ்வாறு தான் இருக்கின்றது. ட்ரம்பினுடைய பேச்சுக்கள் குறித்து நாங்கள் தினமும் பார்க்கின்றோம். ஈரான் போரில் ஈரான் உச்ச தலைவராக இருப்பதற்கு என்னை கெஞ்சினார்கள், நான் வேண்டாம் என்று சொன்னேன். எனக்கு ஈரான் எண்ணெய் கப்பல்களை பரிசாக வழங்கினார்கள் என ஒரு முன்னுக்கு பின் முரணான பேச்சுக்களை பேசுகின்றார். இவர் இந்த அமெரிக்க ஜனாதிபதி பதவிக்கு தகுதியானவரா என்று கேட்கும் அளவுக்கு மக்கள் தற்போது கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். எனவே அமெரிக்காவில் ஒரு மாற்றத்திற்கான புள்ளியை நேற்று பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது நிச்சயமாக ட்ரம்பினுடைய அரசியல் அத்திவாரத்தினுடைய அழிவின் ஆரம்பமாகத்தான் அமெரிக்க பத்திரிகைகள் இதை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஏனெனில் ட்ரம்ப் போன்ற ஒரு சர்வதிகாரியை, ஒரு பொறுப்பில்லாத ஜனாதிபதியை இனி அந்த மக்கள் விரும்ப மாட்டார்கள் என்று அங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பல அமைப்புகளினுடைய தலைவர்கள், ஜனநாயக கட்சியினுடைய, குடியரசுக் கட்சியினுடைய தொழிற்சங்கங்கள் கூட கலந்து கொண்டிருந்தார்கள், தெரிவிக்கின்றார்கள். அதில் அமெரிக்க அரசினுடைய ஒரு பெண் எம்பி, நாடாளுமன்ற உறுப்பினர் பேசுகின்றார். ஈரானுக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுப்பதாக நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள், ஈரான் பெண்களை சுதந்திரப்படுத்துவதாக குறிப்பிடுகின்றீர்கள், பெண் குழந்தைகளை படுகொலை செய்து அவர்களுடைய பாடசாலைகள் மீது குண்டுகளை வீசி 178 பேரை படுகொலை செய்வதுதான் நீங்கள் பெண்களுக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய சுதந்திரமா? இதுதான் ஈரானுக்கு நீங்கள் சுதந்திரம் பெற்றுக் கொடுக்க லட்சணமா என்று ஒரு பெண் எம்பி காரசாரமாக தன்னுடைய கேள்வி எழுப்பியிருக்கின்றார். And we know that what Trump calls is strength
his idea of liberating women in Iran is to bomb and murder school children. எனவே அமெரிக்காவில் இவ்வாறான போராட்டங்கள் ஒருபுறம் தீவிரமடைந்திருக்க, ட்ரம்பின் உடைய ஆட்சியை நீக்க வேண்டும், அதாவது ட்ரம்பை பதவி விலக்க வேண்டும் என்று பல கோரிக்கைகள் எழுந்திருக்கும் சூழ்நிலையில் இங்கிலாந்திலும் நேற்று லட்சக்கணக்கான மக்கள் ஒன்றிணைந்து தீவிர வலதுசாரி கொள்கைகளுக்கும் போரை ஈரான் மீதும் உலக நாடுகள் மீதும் திணிக்கும் ட்ரம்பினுடைய கொள்கைகளுக்கு எதிராகவும் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள். ட்ரம்ப் இந்த போரை தன்னுடைய சுயநலத்திற்காகவும் இஸ்ரேலினுடைய அரசியலுக்காகவும் நடத்துகின்றார். இந்த போர் ஒட்டுமொத்த உலகத்தையும் விழுங்கப் போகின்றது. மக்கள் பசி, பட்டினி, பஞ்சம், வறுமைக்கு ஆட்கொள்ளப்பட போகின்றார்கள். எனவே இந்த ட்ரம்பினுடைய பொறுப்பற்ற போரை உடனே நிறுத்து, ட்ரம்பினுடைய சர்வதிகாரத்தை நிறுத்து என்று அமெரிக்காவில் இடம்பெற்ற சம நேரத்தில் இங்கிலாந்திலும் ஒரு மிகப்பெரிய போராட்டம், இதுவரை இல்லாத அளவுக்கு லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே உலகம் விழித்து கொள்ள ஆரம்பித்திருக்கின்றதா என்ற கேள்விகளைத்தான் தற்போது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனெனில் நீண்ட நாட்களுக்கு சர்வதிகாரம் நிலைத்து நிற்பதில்லை. நீண்ட நாட்களுக்கு இந்த அநியாயம், அட்டூழியக்காரர்களினுடைய நடவடிக்கைகள் எப்போதும் உலக வரலாற்றில் நிலைத்திருப்பது கிடையாது. அநியாயங்கள், அட்டூழியக்காரர்களுடைய ஆட்சிகள் மேலோங்குவதைப் போல இருக்கும். ஆனால் ஆணவம் உச்சிக்கு சென்று சில ஆட்சியாளர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அவர்களை பின்னர் இருந்த தடம் தெரியாமல் அழித்துவிடும், அவர்கள் இருந்த இடம் தெரியாமல் போய்விடுவார்கள் என்பதை பல சர்வதிகார ஆட்சிகளினுடைய வீழ்ச்சியில் பார்த்திருக்கின்றோம். போர் வருகின்ற, ஆக்கிரமிப்பு வருகின்ற பல சாம்ராஜ்யங்களுடைய அழிவு எவ்வளவு கொடூரமாக இருந்தது என்பதையும் பார்த்திருக்கின்றோம். தற்போது அமெரிக்காவுக்குள்ளேயே மக்கள் நீதிக்காக பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள். நியாயம் கேட்டு தெருவில் இறங்கி போராட ஆரம்பித்திருக்கின்றார்கள். லட்சக்கணக்கான மக்கள் ட்ரம்பை தூக்கி வீச வேண்டும், ட்ரம்ப் போன்ற ஒரு கொடூரமான சர்வதிகார பொறுப்பற்ற ஆட்சியாளர்கள் அமெரிக்காவுக்கு தேவையில்லை என்று பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள். இவை நிச்சயமாக இந்த தீப்பொறி பெரு நெருப்பாக மாறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏற்கனவே உலகம் அமெரிக்காவினுடைய போரையும் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகளையும் உணர்ந்திருக்கின்றார்கள். ஏனெனில் இதுவரை அமெரிக்காவின் அத்தனை நடவடிக்கைகளிலும் போர்களிலும் ஒன்றிணைந்திருந்த நேட்டோ நாடுகள் அமெரிக்காவுடன் கூட வர முடியாது என்று மீண்டும் அழுத்தமாக சொல்லிவிட்டார்கள். நேற்று You guys staying okay? God is good. It's tough. It's hard, but I'm having a good time. பிரிட்டர் பிரதமர் ஸ்டார்மரை ஒரு ஊடகம், இது ஸ்கை நியூஸ் ஊடகம் நேர்காணல் செய்கின்றார்கள். அப்போது கேட்கின்றார்கள், ட்ரம்ப் உங்களை மிகவும் கீழ்த்தரமான முறையில் விமர்சிக்கின்றார். பிரிட்டன், நேட்டோ எல்லாமே ஒரு காகித புலிகள், இவர்கள் எங்கள் முதுகில் சவாரி செய்வர்கள் என்றெல்லாம் குறிப்பிடுகின்றார்கள். நீங்கள் அதற்கு பதிலளிக்கவில்லையா என்று அவர் உடனே ஒரு விடயத்தை பட்டென்று கூறுகின்றார். பிரிட்டனுடைய பிரதமர், எப்படியாவது எங்களை இவ்வாறு பேசி எங்களை தமிழில் சொல்ல வேண்டுமென்றால் உசுப்பேற்றி இந்த போருக்குள் தங்களுடன் இணைத்து விட வேண்டும், பிரிட்டனையும் இந்த ஈரானுக்கு எதிரான இஸ்ரேல் அமெரிக்க போரில் இழுத்து விட வேண்டும் என்று ட்ரம்ப் இந்த வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துகின்றார். எங்களை கேலிக்கூத்தாக்குகின்றார், எங்கள் மீது இவ்வளவு விமர்சனங்களை முன்வைக்கின்றார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். எனவே இவருடைய இந்த வார்த்தை ஜாலங்களுக்குள் அகப்பட்டு
நாங்கள் ஒருபோதும் இந்த போருக்குள், அமெரிக்க போருக்குள் இணைந்து கொள்ள மாட்டோம். ஏனெனில் இந்த பிரிட்டன் மக்களுடைய நலன்தான் தற்போது முக்கியமானது. இந்த போரில் ஒரு முடிவை எட்ட முடியாது, அதாவது அமெரிக்கா வெற்றி பெற முடியாது என்பதை அவரை குறிப்பிடுகின்றார். எனவே பிரிட்டனில் இவ்வாறு இருக்க, பிரான்சினுடைய அதிபர் நேற்று ஒரு விடயத்தை தெளிவுபடுத்தி இருக்கின்றார். ஹர்முஸ் ஜலச்சந்தியை திறப்பதென்று சொன்னால் அது ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இராயதந்திர ரீதியில் மட்டுமே அதை திறக்க முடியுமே தவிர இராணுவ நடவடிக்கைகள் ஊடாக அது வாய்ப்பே கிடையாது. நாங்களும் இந்த ஹர்முஸ் ஜலச்சந்திக்கோ ஏனைய பகுதிகளுக்கோ அமெரிக்கா அனுப்பும் படைகளில் பிரான்ஸ் படைகள் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்பதை மிக தெளிவாக எடுத்துரைத்திருக்கின்றார். நிலைமை இவ்வாறு இருக்க, G7 நாடுகளின் கூட்டத்திற்கு சென்று அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ ஊடகங்களுக்கு அந்த கூட்டம் முடிந்த பின்னர் ஒரு நேர்காணல், ஒரு ஊடக சந்திப்பை கொடுக்கின்றார். அதில் இது ஐரோப்பாவின் போர் அல்ல என பல ஐரோப்பிய தலைவர்கள் கூறுகின்றார்கள். அப்படியானால் உக்ரைனும் அமெரிக்காவின் போர் அல்ல, அமெரிக்காவுக்கு உதவி தேவைப்பட்ட போது நீங்கள் யாருமே முன்வரவில்லை என்று புலம்புகின்றார். அதாவது இஸ்ரேல் அமெரிக்காவினால் தனித்து முடியவில்லை, நேட்டோவை உதவிக்கு அழைத்தோம், அவர்களும் வரவில்லை, நீங்கள் வாருங்கள் என்று கெஞ்சி கொண்டிருக்கின்றார்கள் நேட்டோ நாடுகளுடனும் உலக நாடுகளுடனும். எனவே அமெரிக்கா இப்போது ஒரு கேலிக்கூத்தாக மாறி இருக்கின்றது. இந்த ட்ரம்பினுடைய அமெரிக்காவுக்கு முன்னுரிமை இருக்கின்றதோ இல்லையோ, அமெரிக்கா உலகரங்கில் மக்களால் எவ்வாறு பார்க்கப்படுகின்றது, அமெரிக்கா கட்டமைத்து வைத்திருக்கக்கூடிய பிம்பங்கள் சுக்குநூறாக உடைக்கப்பட்டு ஒரு கோமாளி கூத்துமிக்க சபையாகத்தான் அமெரிக்காவினுடைய அதிபர் மாளிகையும் வெள்ளை மாளிகையும் மாறியிருக்கின்றது. அது குறித்து அமெரிக்கர்களை கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். எனவே அடுத்து இந்த போராட்டங்கள் தீவிரமடைந்தால் ட்ரம்பினுடைய ஆட்சி அசைத்து பார்ப்பதற்கு கூட, ஆட்டம் காண்பதற்குரிய வாய்ப்புகள் கூட ஏற்படலாம் என்பதுதான் தற்போதுள்ள நிலைமையாக இருக்கின்றது. இவை அமெரிக்காவில் இடம்பெற்ற போராட்டங்கள் குறித்த செய்திகள் வந்து கொண்டிருக்கும் போது இஸ்ரேலுக்குள்ளும் மிகப்பெரிய போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன. அது தொடர்பான காணொளிகளையும் செய்திகளையும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.